Hi friends, welcome to Kazana Creatives. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஸ்டிச்சுடு ப்ளவுஸில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் இந்த புட்டாஸ் எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இந்த ஹேங்கிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஹேங்கிங்ஸ் இன்னொரு ஸ்லீவு, இது இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. இது ஃபினிஷ் பண்ணது. ஸோ நார்மல் எம்மிங் பண்ணுற நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மெலிசாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நார்மல் மெஷின் த்ரெட் தான், எல்லோ கலர். பீட்ஸ் ஸோ நம்பர் 4, இது நம்பர் 4 சைஸ் பீட்ஸு, கோல்டன் கலர் தான் எல்லாமே. சுகர் பீட்ஸ் இது நம்பர் 3 சைஸ் பீடு. ஸோ இது 3 பீட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட என்ன கலர்னாலும் இல்லை என்ன சைஸ்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவில் நான் போட்டு காட்டுறேன். இது ஃப்ரண்ட் சைடு, அது பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அப்படி பாதியிலே டிசைன் நிற்கிற மாதிரி இருக்காது, அன்ஃபினிஷ்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. பேக் சைடு அவ்வளோ இது தெரியாது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நாட் போட்டுட்டு த்ரெட் எண்டில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 சுகர் பீட்ஸ் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் சைஸ் ரவுண்ட் பீட் காமிச்சேன் இல்லையா, அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் ரவுண்ட் பீடு. அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு. எண்டில் ஒரு சின்ன சைஸ் பீட் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அது அழகாக வரும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃபினிஷ்டாக தெரியும். இல்லைனா உங்களுக்கு சரியாக இருக்காது. ஸோ லாஸ்ட்டில் ஒரு சுகர் பீட்ஸ் வச்சுக்கோங்க. நீங்கள் இதில் பேர்ல்ஸ்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேர்ல்ஸு இல்லைனா உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ்லாம் கிடைக்கிது, அது கூட நீங்கள் ஹேங்கிங்ஸாக யூஸ் பண்ணலாம். டியூப் பீட்ஸ்லேயே உங்களுக்கு லாங் டியூப் பீட்ஸ்லாம் கிடைக்கிது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது கோர்த்துட்டு ஒரு எண்டில் ஒரு சுகர் பீட்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதை மட்டும் தனியாக தள்ளி விட்டுடுங்க. தள்ளி விட்டுட்டு அதை தனியாக பிடிச்சிக்கோங்க. ரிவர்ஸில் மற்ற பீட்ஸ்க்குள்ளே நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி, தெரியுதா, இதோ காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா பீட்ஸ்லேயும் இன்சர்ட் பண்ணுங்கள் அட் அ டைமில். இன்சர்ட் பண்ணி நீங்கள் ஃபேப்ரிக்கில் நீடில் அப்படியே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இப்படி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிக்கு விழுகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி வரும்போது உங்களுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும். அந்த சுகர் பீட்ஸ் எண்டில் செட் ஆகிடும், அப்படியே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்னொன்று நான் போட்டு காட்டுறேன். பக்கத்துலேயே கொஞ்சமாக கேப் விடுங்க. ஏன்னா நம்ம இன்னொரு லைன் நம்ம இது போடுவோம். ஸோ கொஞ்சமாக கேப் விட்டுட்டு அகைன் நம்ம 2 சுகர் பீட்ஸ், ஒரு ஸ்மால் சைஸ் ரவுண்ட் பீட் அண்ட் ஒரு பிக் சைஸ் ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன். அது மறுபடியும் ஒரே ஒரு சுகர் பீட் எடுத்து கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு சுகர் பீடை மட்டும் தனியாக நகர்த்தி விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க பீட்ஸ் எல்லாத்துலேயும் அப்படியே இன்சர்ட் பண்ணி ஃபேப்ரிக்கில் துணியில் அப்படியே நீடில் இன்சர்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா கிடச்சிரும்.
இப்போது வந்து இந்த லைனை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணி நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பீட்ஸ் வந்து அடர்த்தியாக இல்லை. ஸோ இன்னொரு லைன் நான் போடுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக ஒரு பீட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ நான் நாட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இதோட போதும் அப்படின்னா உங்களுக்கு இப்படி முடிச்சுக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள், சிக்கு விழுகாமல் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, 2 பீடுக்கும் நடுவில் கேப் இருக்கு இல்லையா, ஒரு ஹேங்கிங்க்கும் இன்னொரு ஹேங்கிங்க்கும் அந்த இடத்துல இன்னொன்று நம்ம கோர்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபினிஷ்டு ஹேங்கிங்ஸு இந்த ஸ்லீவில். ஸோ இதே மாதிரி வந்து நம்ம பண்ணலாம். கொஞ்சம் கேப் விட்டு பண்ணோம் இல்லையா, அந்த கேப்பில் வந்து நம்ம இப்போ மறுபடியும் கோர்க்க போகிறோம். அந்த கேப்பில் வந்து இப்போ நம்ம நீடில் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் செகண்ட் லைன் போடும்போது ஒரு சுகர் பீடு, அந்த பெரிய பீடு நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ரவுண்ட் சைஸ் பீடு ஒன்று சின்னது காமிச்சேன் இல்லையா, அதுவும் சுகர் பீட்ஸும் மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது பாருங்கள், 2 சுகர் பீடு, ஒரு ஸ்மால் சைஸ் ரவுண்ட் பீட், அதுக்கப்புறம் ஒரே ஒரு சுகர் பீட் எண்டில் கோர்த்துட்டு, இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த சுகர் பீடை மட்டும் நகர்த்திட்டு மீதி இருக்க பீட்ஸில் அப்படியே நம்ம நீடில் ரிவர்ஸில் இன்சர்ட் பண்ணி அப்படியே துணியிலையும் நம்ம அப்படியே அந்த நீடில் இன்சர்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அடர்த்தியாக கிடைக்கும். இன்னும் அந்த ரவுண்ட் பீடும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது இன்னுமே அழகாக இருக்கும். நான் வந்து சரி இதோட போதுன்றதுனால நான் வந்து அந்த பெரிய ரவுண்ட் பீடை சேர்க்கலை. பக்கத்தில் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு மறுபடியும் 2 சுகர் பீட், ஒரு ஸ்மால் சைஸ் ரவுண்ட் பீட் அண்ட் எண்டில் ஒரு சுகர் பீட். எண்டில் வந்து சுகர் பீட் நீங்கள் கண்டிப்பாக வச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ 2 இருக்குது, நான் ஒன்று எடுத்துடுறேன். ஒரு சுகர் பீடை, ஒன்று போதும் எண்டில் சுகர் பீடு. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பட்டு சாரியோட ப்ளவுஸு. இதுவே டிசைனர் சாரியாக இருந்தால் அதுக்கும் நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். உங்களுக்கு டியூப் பீட்ஸ் நான் காமிச்சேன் இல்லையா, சின்ன சின்னதாக, அதே மாதிரியே உங்களுக்கு லாங்காக கிடைக்கிது. 1/2 இன்ச்சஸ்ஸு 1 இன்ச் வரைக்கும் கூட ஒரு டியூப் பீட் வந்து கிடைக்கும். ஸோ நல்லா லாங்காக இருக்கும். டிசைனர் சாரியோட ப்ளவுஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா, அந்த மாதிரி ஹேங்கிங் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் பட்டு சாரிக்குன்றதுனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஐடியாஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாக போடணும். ஃபுல்லாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லுக் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ கிராண்டாக அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching the video, friends.